வணக்கம். தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸில் அடுத்த முக்கியமான கட்டத்துக்கு நம்ம வந்திருக்கோம். இன்றைக்கி ரேங்க் லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எல்லோரும் அவங்க ரேங்க்கை வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம லாகினில் போயிட்டு உங்களுடைய இந்த லாகின் விண்டோக்குள்ளே உங்களுடைய இமெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து உள்ளே போனோம்னா நம்மளுடைய ரேங்க் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நம்மளுடைய நேம் வரும், நம்மளுடைய கம்யூனிட்டி வரும். அடுத்து வந்து நீங்கள் 7.5% கோட்டாவில் இருக்கீங்க அப்படின்னா அது எஸ்ஸா நோவா அப்படிங்கிறது வரும். கவர்மெண்ட் ஸ்கூலில் 6th-12th வரலையும் படிச்சிருக்கீங்க, 7.5% கோட்டா எலிஜிபிள் அப்படின்னா அந்த இடத்துல எஸ்ன்னு வரும். அப்புறம் ஜென்ரல் ரேங்க் அப்படின்னு ஒன்று இருக்கும். அப்புறம் கம்யூனிட்டி ரேங்க் அப்படின்னு ஒன்று இருக்கும். அடுத்து நீங்கள் 7.5%ல் இருக்கீங்க அப்படின்னா அந்த 7.5%க்கு ஒரு ரேங்க் கொடுத்துருப்பாங்க. அந்த 7.5%லேயே கம்யூனிட்டி ரேங்க்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து ரேண்டம் நம்பர் இருக்கும். ஸோ இதெல்லாமே நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். நம்மளுடைய லாகின் ஐடிக்குள்ளே போயிட்டு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, இப்போது இதில் வந்து ஏதாவது நமக்கு க்ரீவன்ஸ் இருக்குது அப்படின்னா, அதாவது இப்போ உதாரணமாக 7.5%க்கு நீங்கள் வந்து எலிஜிபிள், ஆனால் அங்கே 7.5% கோட்டாவுக்கு வந்து நோன்னு வந்திருக்கு அப்படின்னா நம்மளுடைய க்ரீவன்ஸை டிஎஃப்சியில் போயிட்டு சொல்லணும். அதுக்கு தான் பாருங்கள் டைம் கொடுத்துருக்காங்க. தரவரிசை பட்டியல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. உங்கள் நிலையை பார்க்க இந்த இணையதளத்தில் உள்நுழையலாம். ஏதேனும் புகார்கள் இருந்தால் அருகில் உள்ள டிஎஃப்சியை தொடர்பு கொள்ளவும். புகார்கள் 6/7/2026 தேதி வரை ஏற்றுக்கொள்ளப்படும். அப்போ அந்த மாதிரி ஏதாவது ரேங்க் லிஸ்ட்டில் உங்களுக்கு வந்து க்ரீவன்ஸ் இருக்குது, ரேங்க் லிஸ்ட்டில் நேம் இல்லைனோ அல்லது இந்த 7.5%க்கு வந்து நோன்னோ, அது மாதிரி ஏதாவது இல்லை கம்யூனிட்டி ஏதாவது மாதிரி இருக்குது, அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு வந்து க்ரீவன்ஸ் இருந்தது அப்படின்னா தாராளமாக டிஎஃப்சி உங்கள் பக்கத்தில் உள்ள டிஎஃப்சிக்கு போயிட்டு நேராக போயிட்டு அங்கே நீங்கள் உங்களுடைய க்ரீவன்ஸை சொல்லலாம். எப்போக்குள்ளே சொல்லணும் அப்படின்னா இன்றைக்கி தேதி வந்து 1/6 வரலையும் நம்ம வந்து சொல்லலாம். 6 தேதிக்குள்ளே வந்து சொல்லியிருக்கோம். ஸோ இது வந்து முக்கியமான செய்தி. அடுத்து ரேங்க் லிஸ்ட்டை பொறுத்தவரையிலையும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரேங்க் லிஸ்ட்டில் நமக்கு வந்து நிறைய பிரித்து ரேங்க் லிஸ்ட் வந்து விட்ருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரேங்க் லிஸ்ட்டில் அகாடமிக் ஜென்ரல் ஒரு லிஸ்ட் விட்ருப்பாங்க, அதுதான் பெரிய லிஸ்ட்டு. அதுக்கப்புறம் வொகேஷ்னல் ஜென்ரல், அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் அகாடமிக் வொகேஷ்னல், நெக்ஸ்ட்டு வந்து அகாடமிக் எக்ஸ் சர்வீஸ்மேன், வொகேஷ்னல் எக்ஸ் சர்வீஸ்மேன், அகாடமிக் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்ட், வொகேஷ்னல் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்ட், கவர்மெண்ட் ஸ்கூல் அகாடமிக் ஜென்ரல், கவர்மெண்ட் ஸ்கூல். இதான் வந்து 7.5% கோட்டாவுக்கான இதில் எதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய கேட்டகரி. கவர்மெண்ட் ஸ்கூல் 7.5% கேட்டகரியில் அகாடமிக் ஜென்ரல், வொகேஷ்னல், அடுத்து ஸ்போர்ட்ஸு, அகாடமிக் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்ட், இந்த மாதிரி நிறைய கேட்டகரி அதுலேயே இருக்குது. அகாடமிக் எக்ஸ் சர்வீஸ்மேன், அடுத்து வொகேஷ்னல், டிஃப்ரெண்ட்லி ஏபிள்ட், இவ்வளோ விஷயங்கள் அந்த ரேங்க் லிஸ்ட்டில் தனித்தனி லிஸ்ட்டாக இருக்கும். நமக்கு எந்த லிஸ்ட்டு வந்து பொருத்தமான லிஸ்ட்டோ அந்த லிஸ்ட்டை பார்த்துக்கணும். நீங்கள் வந்து ஜென்ரல் அப்படின்னா அகாடமிக் ஜென்ரல் அந்த இதில் பார்க்கணும். வொகேஷ்னல் குரூப்பாக இருந்தீங்க அப்படின்னா அந்த வொகேஷ்னல் ஜென்ரல் அதில் வந்து பார்க்கணும். அதே மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூலில் அதாவது 7.5%ல் வந்து நீங்கள் எலிஜிபிளாக இருந்ததுன்னா இதில் பார்க்கலாம். இதுலேயும் இருக்கும் உங்களுடைய ரேங்க்கு. இந்த இதில் அகாடமிக் ஜென்ரல்லையும் இருக்கும். நீங்கள் 7.5%க்கு எலிஜிபிளாக இருந்ததுன்னா அகாடமிக் ஜென்ரல்லையும் உங்களுடைய ரேங்க் இருக்கும், உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பரோட உங்களுடைய ரேங்க் இருக்கும். கவர்மெண்ட் ஸ்கூல் அகாடமிக் ஜென்ரல் இதுலேயும் உங்களுடைய ரேங்க் லிஸ்ட்டில் உங்களுடைய நேம் இருக்கும். இதை வந்து இருக்கா அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்து செக் பண்ணிக்கணும். இது ஒன்று ரேங்க் லிஸ்ட்டை பொறுத்தவரையும். அடுத்து முக்கியமான விஷயம் ரேங்க் லிஸ்ட்டை பொறுத்தவரையும் நமக்கு தெரிய வர்றது என்ன அப்படின்னா, இந்த வருஷம் கட் ஆஃப் குறையுது அப்படிங்கிறது தெரிய வருது. கடந்த வருஷத்தை விட இந்த வருஷம் கட் ஆஃப் குறையுது அப்படிங்கிறது தெரியும். கட் ஆஃப் குறையுது அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அது ஒவ்வொரு ரேஞ்ச் ஆஃப் மார்க் தகுந்த மாதிரி ஒவ்வொரு அளவு குறையும். அதாவது குறையுது அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ வந்து ஒரு 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 நல்ல காலேஜ் இருக்குது. அந்த காலேஜுக்கு லாஸ்ட் இயர் வந்து ஒரு 170க்கு அந்த கல்லூரியில் 170 அக்ரிகேட் மார்க்ஸ்க்கு வந்து அந்த காலேஜ் கிடச்சிருக்கு அப்படின்னா அது ஒரு 165 மார்க்கு இந்த தடவை வந்து எனக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து 165 தான் எடுத்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கே அந்த காலேஜ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்தளவுக்கு கட் ஆஃப் வந்து குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது ரேங்க் லிஸ்ட்லேருந்து நமக்கு தெரிய வர்றது. இது வந்து ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதுதான் ரேங்க் லிஸ்ட்டை பொறுத்தவரையும். ஸோ நமக்கு ரேங்க் லிஸ்ட்டில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் வந்து இதுதான். இப்போ நம்ம சொன்ன விஷயங்களை பார்த்துங்க. ஏதாவது க்ரீவன்சஸ் இருந்ததுன்னா இங்கே சொன்ன மாதிரி 6/7/2026 நம்ம போயிட்டு ரிப்போர்ட் பண்ணியிருக்கோம். அதை பார்த்துக்குங்க. அது மாதிரி எதுவும்
இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி இருந்ததுன்னா நம்ம வந்து அதை பண்ணிடலாம். ஓகே. அடுத்து கவுன்சிலிங் ஷெட்யூல் போட்டாங்க. அதில் என்ன கவனிக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போது இதுதான் இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்கிற தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ்க்கான லேட்டஸ்ட்டு ஷெட்யூல். இதில் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இஷ்யூ ஆஃப் நோட்டிஃபிகேஷன், அசைனிங் ரேண்டம் நம்பர், சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அட் டிஎஃப்சி அதெல்லாம் முடிஞ்சது. பப்ளிகேஷன் ஆஃப் ரேங்க் லிஸ்ட் அதுதான் இன்றைக்கி பண்ணது இல்லையா. 1/7/2026 இன்றைக்கி ரேங்க் லிஸ்ட்டு பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. அடுத்து என்ன அப்படிங்கிறத போட்டிருக்காங்க பாருங்கள். கிரீவன்சஸ் ரெட்ரஸல், அதாவது 1/7/2026 6/7/2026 இந்த மாதம் 6ஆம் தேதி முடிய நம்ம வந்து கிரீவன்சஸ் ரெட்ரஸல் டிஎஃப்சியில் போயிட்டு நமக்கு ஏதாவது குறைகள் இருந்ததுன்னா அதை தெரியப்படுத்தி சரி பண்ணுறதுக்கான அந்த நாட்கள் அது கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா கவுன்சிலிங் ஃபார் கவர்மெண்ட், அதாவது 7.5% கோட்டாவில் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரிஸ் அந்த கவுன்சிலிங் என்றைக்கு நடக்குது? 13ஆம் தேதி 14ஆம் தேதி 2 நாளில் முடிஞ்சிருது. இது வந்து பாருங்கள் 7.5% கோட்டா எல்லாத்துக்கும் கிடையாது. இது வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன் அப்படின்னா டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு மாற்றுத்திறனாளின்னு சொல்ல முடியாது அவங்களுக்கு, எக்ஸ் சர்வீஸ்மேன் முன்னாள் இராணுவத்தினர், அப்புறம் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் இருக்கிறவங்களுக்கு 7.5 இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த 2 நாள் வந்து கவுன்சிலிங். அடுத்து பாருங்கள் கவுன்சிலிங் ஃபார் ஜென்ரல் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரிஸ்னால் இதில் எப்படி வந்து டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு, எக்ஸ் சர்வீஸ்மேன், ஸ்போர்ட்ஸ் 7.5 இருக்கக்கூடிய ஸ்பெஷல் ரிசர்வேஷன் எப்படியோ அதே மாதிரி ஜென்ரலில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு, எக்ஸ் சர்வீஸ்மேன், ஸ்போர்ட்ஸ் அவங்களுக்கு 15 தேதியிலிருந்து ஜூலை 15 18ஆம் தேதிக்குள்ளே அந்த அவங்களுக்கு கவுன்சிலிங் நடக்குது. ஸ்பெஷல் ரிசர்வேஷன்லாம் 18ஆம் தேதி முடியும். அடுத்து பாருங்கள் ஜென்ரல் கவுன்சிலிங் ஆரம்பிக்குது. ஜென்ரல் கவுன்சிலிங் இதுதான் எல்லாரும் கலந்துக்கிறது, எல்லாரும் அப்படி இதெல்லாம் வந்து என்னது ரொம்ப ஃபியூ பீப்புள்ஸ், ரொம்ப கம்மியாக அந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் மாற்றுத்திறனாளிகள், முன்னாள் இராணுவத்தினர், ஸ்போர்ட்ஸில் உள்ளவங்க மட்டும்தான் இந்த 13ஆம் தேதியிலேருந்து 18ஆம் தேதிக்குள்ளே வராங்க. இந்த பெரிய கவுன்சிலிங் ஜென்ரல் கவுன்சிலிங் அப்படிங்கிறது நமக்கு இங்கே தான் வருது. எப்போ 20/7 தான் ஆரம்பிக்குது. 20/7 ஆரம்பித்து 30/8 முடியுது. ஓகே. அந்த மாதம் ஜூலை 20 ஆரம்பித்து ஆகஸ்ட் 30ஆம் தேதி தான் முடியுது. அதில் பார்த்திங்கன்னா 3 கேட்டகரியாக பிரிச்சுருவோம். ஒன்று வந்து அகடமிக், இன்னொன்று வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் 7.5% கேட்டகரி, அப்புறம் ஒகேஷ்னல் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஆன்லைனில் தான் நம்மளுக்கு அந்த கவுன்சிலிங் நடக்க போகுது. இதுக்கான டீட்டெயில்டு ஷெட்யூல் கொடுத்துருக்காங்க. எந்தெந்த நாட்களில் என்னென்ன நடக்குது, அந்த கவுன்சிலிங்கில் நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது நம்ம பார்த்தோம். அதுக்கான டீட்டெயில்டு ஷெட்யூலும் கொடுத்துருக்காங்க, அதுவும் நம்ம பார்ப்போம். அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த டேட்ஸில் எல்லாமே வந்து நமக்கு என்னென்னா ஒரு ஸ்டார் போட்டாங்க, ப்ரொப்போஸ்டு டேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லையா. போட்டு அதுக்கு ஒரு ஸ்டார் போட்டாங்க. போட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டாருக்கு என்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்கன்னா சப்ஜெக்ட் டு அப்ரூவல் ஃப்ரம் ஏஐசிடிஇ அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏஐசிடிங்கிறது நமக்கு ஆல் இண்டியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன். ஸோ அவங்க தான் நம்ம இன்ஜினியரிங் காலேஜஸ் எல்லாத்துக்குமே வந்து ஹெட்டு வந்து அவங்க தான். ஸோ அவங்களுடைய அப்ரூவல் இன்னும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சப்ஜெக்ட் டு அப்ரூவல், அவங்களுடைய அப்ரூவல் வந்து சப்போஸ் கிடைக்கல அப்படின்னா அந்த டேட்டில் வந்து முன்ன பின்ன மாறுதல் இருக்கும் அப்படிங்கிறது தான் இதுக்கான மீனிங். பட் நமக்கு இந்த தேதியிலே கவுன்சிலிங் நடந்தால் என்ன நம்ம பண்ணணும், நம்ம என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணணுமோ அதுக்கு நம்ம ப்ரிப்பேர் ஆகிக்கணும். ஓகே. அடுத்து பாருங்கள் டீட்டெயில்டு ஷெட்யூல் வந்து இப்போ பார்ப்போம். டீட்டெயில்டு ஷெட்யூல் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா இந்த இதில் நமக்கு டீட்டெயில்டு ஷெட்யூல் இருக்கும் பாருங்கள். ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரி கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டடி 7.5% கோட்டாவில் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் ஷெட்யூல் தான் இங்கே சொல்லியிருக்காங்க. என்னது 13ஆம் தேதி சாய்ஸ் ஃபில்லிங், அவங்களுக்கு ஒரே நாள் தான் சாய்ஸ் ஃபில்லிங். ஸ்பெஷல் ரிசர்வேஷனுங்கிறது நம்ம சொன்ன மாதிரி ரொம்ப லிமிட்டட் பீப்புள் தான் இருக்குது, குறைந்த எண்ணிக்கையில் தான் இருப்பாங்க. அந்த மாற்றுத்திறனாளிகள், முன்னாள் இராணுவத்தினர், ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் உள்ளவங்க தான் அந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் சொல்கிறது. ஸோ அவங்களுக்கு கவுன்சிலிங் வந்து பாருங்கள் 13 ஆரம்பித்து 15 முடியுது. அதில் 13ஆம் தேதி சாய்ஸ் ஃபில்லிங், ஒரே நாள் தான் சாய்ஸ் ஃபில்லிங். அடுத்து ரிலீஸ் ஆஃப் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட், அந்த சாய்ஸ் ஃபில்லிங் முடிச்சாச்சுன்னா அலாட்மெண்ட் வந்து கொடுப்பாங்க, ஆர்டர் கொடுப்பாங்க 14/7. அதுக்கப்புறம் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் வந்து பார்த்திங்கன்னா 14/7/2026 காலையில் 7 மணிக்கு ஆர்டர் ரிலீஸ் பண்ணுறாங்க. அதை அன்னைக்கு ஈவினிங்குள்ளே நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணணும், அவங்க கன்ஃபார்ம் பண்ணணும். அடுத்து ரிலீஸ் ஆஃப் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட், இது கன்ஃபார்ம் பண்ணியாச்சு, நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம்னா ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க 15 அடுத்த நாள் 15/7 காலையில் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஓகே. இந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டுங்கிறது அவங்க முதல்ல கொடுப்பாங்க, அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோமா இல்லையா அதை பொறுத்து தான். அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம்னா தான்
நம்ம வந்து இந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் அப்படிங்கிறது கொடுக்குறது. ஓகே, சரி, இதை எடுத்துகிட்டு தான் காலேஜில் போய்ட்டு நம்ம அட்மிஷன் போடுறோம். ரைட், இது வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன் 7.5 கோட்டாவுக்கு அப்போ நடக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஷெட்யூலில் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரி அகாடமிக் அண்டு வொகேஷனல். ஸோ இது வந்து அகாடமிக் பொதுவாக எல்லாருமே 7.5% இல்லாமல் மற்றவங்க எல்லாத்துக்கும் ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் இருக்கிறவங்களுக்கு இந்த டேட்டில் கவுன்சிலிங் நடக்கும். அந்த நம்ம சொன்ன அந்த 3 கேட்டகரி, டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பீப்புள், மாற்றுத்திறனாளிகள், முன்னாள் இராணுவத்தினர், அப்புறம் வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் இருக்கிற மற்றவங்களுக்கு, அந்த ஏற்கனவே பார்த்தது வந்து இது வந்து 7.5% கோட்டாவில் வர ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரி. இது வந்து அதர்ஸ், மற்ற பொதுவாக உள்ளவங்களுக்கு, ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கான கவுன்சிலிங் ஷெட்யூல் இது பாருங்கள். 15, 16, 15ஆம் தேதி காலையில் ஆரம்பிக்குது. அப்புறம் 16ஆம் தேதி ஈவினிங்குள்ளே 2 நாள் இவங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஏன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் 7.5க்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்பெஷல் ரிசர்வேஷனுங்கிறது ரொம்ப எண்ணிக்கை கம்மியாக இருக்கும். ஸோ ஒரே நாள் டைமு. அதே ஜென்ரலில் கவர்மெண்ட் ஸ்கூல் தவிர மற்ற எல்லா ஸ்கூலும் அப்படிங்கிறப்ப ஜென்ரலில் வரப்போ அது ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும். ஸோ அங்கே சாய்ஸ் ஃபில்லிங் பார்த்திங்கன்னா 2 நாள் கொடுத்துருக்காங்க. 15/7, 16/7 2 நாள் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கொடுக்குறது ஆர்டர் சாய்ஸ் ஃபில்லிங் முடிஞ்சோடனே அலாட்மெண்ட் வரும், டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வரும். அது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் 18ஆம் தேதி காலையில் ரிலீஸ் பண்ணுறாங்க. அடுத்து அவங்க கன்ஃபார்ம் பண்ணுறது, அந்த ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணுறது வந்து அன்னைக்கு 18ஆம் தேதி ஈவினிங் 7 மணிக்குள்ளே கன்ஃபார்ம் பண்ணோம். அதுக்கப்புறம் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து அடுத்த நாள் கொடுக்குறாங்க, 19ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இந்த 2 ஷெட்யூலுமே ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரிஸ்க்கு உள்ளது. அடுத்தது நமக்கு இதுதான் என்னென்னா ஜென்ரல் கவுன்சிலிங், அதாவது மேஜர் கவுன்சிலிங் ஷெட்யூலுங்கிறது இதுதான். இதில் பாருங்கள், அகாடமிக் ஜென்ரல் கவுன்சிலிங் ஷெட்யூல், இதுதான் மேஜர் கவுன்சிலிங் ஷெட்யூல், அகாடமிக் ஜென்ரல் கவுன்சிலிங் ஷெட்யூல். இதில் இது வந்து அகாடமிக் ஜென்ரல் அப்படின்னா எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுறது, கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், ப்ரைவேட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுற ஷெட்யூல் வந்து இது. பேரலாக இதே டேட்டில் வந்து என்ன நடக்குது அப்படின்னா நமக்கு வந்து 7.5% ரிசர்வேஷன் கவுன்சிலிங்கே நடக்குது இதே டேட்டில், சேம் டேட்டில். இந்த டேட்டும் இந்த ஷெட்யூலில் இருக்கக்கூடிய டேட்ஸும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி நடக்கும். அதுதான் நம்ம ஆரம்பத்துலேயே சொன்னோம். கவுன்சிலிங் பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம், அதில் சொன்னோம். நமக்கு வந்து சாய்ஸ் ஃபில்லிங்கில் ஆரம்பித்து 2 விண்டோ வந்து ஓப்பன் ஆகும் சைமல்டேனியஸாக. இந்த ரவுண்டு 1 அப்படின்னா அதில் சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்குறப்ப 2 விண்டோ ஓப்பன் ஆகும். ஜென்ரல் கேட்டகரிக்கு ஒரு விண்டோ, 7.5%க்கு வந்து ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும்னு சொன்னோம் சாய்ஸ் ஃபில்லிங்க்கு. நம்ம வந்து 7.5% கோட்டாவில் இருந்தீங்க அப்படின்னா 2 விண்டோவுமே ஃபில் பண்ணலாம். உங்களுக்கு வந்து ஜென்ரல் கோட்டாலையும் வந்து அட்டன் பண்ண விரும்புகிறீங்க, 7.5லையும் அட்டன் பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னா 2லையுமே வந்து நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்கலாம், 2லையுமே ட்ராவல் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த டீட்டெயிலாம் சொன்னோம். ஸோ அந்த அடிப்படையில் இந்த 2ம் சைமல்டேனியஸாக நடக்கும். நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் 7.5% கோட்டாவில் வரவங்க வந்து இது மட்டும்தான் வேணும் அப்படின்னா அந்த விண்டோ மட்டும் ஃபில் பண்ணி அந்த ட்ராக்கில் நம்ம ட்ராவல் பண்ணணும். ஓகே, அதர்ஸ் அந்த 7.5% கோட்டாவில் இல்லாதவங்க மற்றவங்க அந்த ஜென்ரல் கேட்டகரின்னு இருக்கும், அதில் மட்டும் ஃபில் பண்ணி நீங்கள் அதில் ட்ராவல் பண்ணணும். 2மே ஒரே டைமில் தான் நமக்கு வந்து நடக்குது. இப்போ ஷெட்யூல் பார்த்தோம், ஷெட்யூல் ரொம்ப முக்கியம். இங்கே பாருங்கள், ஷெட்யூல் வந்து பார்த்தோம்னா இந்த ஷெட்யூல் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜென்ரலுக்கும் 7.5க்கும் ஒரே ஷெட்யூல் தான். ஸோ ஷெட்யூலில் பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து ரவுண்ட் 1 3 ரவுண்டாக நடக்குது. ரவுண்டு 1ல் நமக்கு வந்து ரேஞ்ச் பார்த்திங்கன்னா அக்ரிகேட் மார்க்ஸ் வந்து 200லேருந்து 171.33 முடிய ரவுண்டு 1, 200லேருந்து 171.33 முடிய ரவுண்ட் 1ல் வராங்க. ரவுண்ட் 2ல் 171லேருந்து 135.75 வரையும் ரவுண்ட் 2ல் வராங்க. ரவுண்ட் 3ல் 135.5லேருந்து 77.5 முடிய ரவுண்ட் 3ல் வராங்க. இப்போ ரவுண்ட் 1க்கு கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகிறது வந்து பாருங்கள், இப்போ சாய்ஸ் ஃபில்லிங் தான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்னு பார்த்தோம். கவுன்சிலிங்கில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து சாய்ஸ் ஃபில்லிங். ரவுண்டு 1க்கு சாய்ஸ் ஃபில்லிங் எப்போ நடக்குது? 20/7 இந்த மாதம் 20ஆம் தேதியிலேருந்து 22 முடியும் 3 நாள் சாய்ஸ் ஃபில்லிங் டைம் இருக்குன்னு நம்ம ஏற்கனவே சொன்னோம். ஸோ 20, 21, 22 இந்த 3 நாள் வந்து சாய்ஸ் ஃபில்லிங்கான டைம். யாருக்கு? ரவுண்டு 1க்கு. அது முடிஞ்சோடனே, அந்த 3 நாள் முடிஞ்சோடனே அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து கொடுப்பாங்க. 24ஆம் தேதி அவங்களுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர் வரும்.
நீங்கள் கொடுத்த சாய்ஸஸ்க்குள்ளே உங்களுக்கு என்ன காலேஜ் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத ஆர்டர் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை எடுத்துகிட்டு அந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அந்த பர்டிகுலர் காலேஜ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் ஓகே பண்ணுறீங்களா இல்லையா, அதை டெசிஷன் எடுக்கிறதுக்கு 2 நாள் டைம் கொடுக்குறாங்க. என்னது 24/7 25/7 2 நாள் டைம் எடுத்துக்கலாம். அந்த 2 நாளுக்குள்ளே நீங்கள் வந்து என்ன டெசிஷன் எடுக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லணும். ஸோ அந்த விளக்கமெல்லாம் நம்ம வந்து தனியாக கவுன்சிலிங் ப்ராசஸ்னே தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆஃப் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஃபார் அக்செப்ட் அண்ட் ஜாயின் கேண்டிடேட்ஸ் அண்டு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஃபார் அக்செப்ட் அண்டு அப்போர்ட் கேண்டிடேட்ஸ். ஸோ இதில் அக்செப்ட் அண்டு ஜாயின் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணவங்க இந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டை பார்த்துட்டு அக்செப்ட் அண்டு ஜாயின் கொடுத்தவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் கொடுப்பாங்க. அதை எடுத்து போய்ட்டு நேராக காலேஜில் ஜாயின் பண்ணோம். அது என்றைக்கு அந்த ஆர்டர் கொடுக்குறாங்கன்னா 26th கொடுக்குறாங்க. அதே இன்னொரு ஆப்ஷன் வந்து என்னது அக்செப்ட் அண்டு அப்போர்டு மூவ்மெண்ட். அக்செப்ட் அண்ட் அப்போர்டு மூவ்மெண்ட்னா அவங்களுக்கு மறுபடியும் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் தான் கொடுக்குறாங்க. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க டிஎஃப்சிக்கு போய்ட்டு ரிப்போர்ட் பண்ணணும். ஸோ அந்த ஆர்டர் ரிலீஸ் பண்ணுறது 26/7 ரிலீஸ் பண்ணுறாங்க. அடுத்து இப்போ இந்த ஆர்டர் ரிலீஸ் ஆனோடனே ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ரிலீஸ் ஆனோடனே அதை எடுத்துகிட்டு காலேஜில் போய் ஜாயின் பண்ணுறதுக்கு, அதாவது ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்டாக இருந்ததுன்னா காலேஜில் போய் ஜாயின் பண்ணணும்னு சொன்னோம். அந்த அக்செப்ட் அண்ட் அப்போர்டு அப்படின்னா டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் சொல்லுவோம். அது அவங்க வந்து டிஎஃப்சிக்கு போகணும்னு சொல்லியிருக்கோம். இந்த விளக்கம்லாம் தனியாக ஒரு வீடியோவில் போட்டிருக்கோம், பாருங்கள். இப்போது அதுக்கு டைம் கொடுக்குறாங்க. அந்த காலேஜில் போய் அட்மிஷன் போடுறதுக்கு டைம் பாருங்கள், 26, 27, 28, 29, 30. ஸோ 26லேருந்து 30 முடிய அந்த 4 டேஸ்க்குள்ளே அந்த பர்டிகுலர் காலேஜில் போயிட்டு ஜாயின் பண்ணோம். அல்லது அக்செப்ட் அண்ட் அப்போர்டாக இருந்ததுன்னா டிஎஃப்சியில் போயிட்டு ரிப்போர்ட் பண்ணணும். அடுத்து ரிலீஸ் ஆஃப் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஃபார் அப்போர்டு ஆப்டட் கேண்டிடேட்ஸ். இப்போ அப்போர்டு கொடுத்துட்டு வெயிட் பண்ணியிருப்பாங்கள்ல, அவங்களுக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர். அந்த ரவுண்டில் அவங்க பெட்டர் சாய்ஸ் வந்து வேணும், ஏற்கனவே இருக்கிறத அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க, அதை விட பெட்டர் சாய்ஸ் இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்களா. அவங்களுக்கு பெட்டர் சாய்ஸ் இருந்ததுன்னா அந்த ஆர்டர் கொடுக்கறது வந்து 3/8/2026 வந்து கொடுக்குறாங்க. அதோட அந்த ரவுண்டு வந்து முடியுது. ஸோ ஃபஸ்ட் ரவுண்டு கவுன்சிலிங் வந்து எப்போ முடியுது 3/8/2026 ஆகஸ்ட்டு 3 முடியுது. ஃபஸ்ட் ரவுண்டு வந்து கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகிறது வந்து 20 ஜூலை 20 ஆரம்பிக்குது, முடியறது வந்து 3/8 முடிஞ்சிருது. ஓகே. அடுத்து செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் பாருங்கள். சொன்னோம் 171லேருந்து 135.75 மார்க் வாங்கினவங்களுக்கு அந்த ரேங்க்கு இதுவும் கொடுத்துருப்பாங்க, ரேங்க்லையும் கொடுத்துருப்பாங்க, கட் ஆஃப்லையும் கொடுத்துருப்பாங்க, பார்த்துங்க. அது ஸ்டார்ட் ஆகிறது வந்து என்னது 3/8/2026. இது எப்போ முடியுதோ, ஃபஸ்ட் ரவுண்டு எப்போ முடியுதோ அப்போவே வந்து என்னது செகண்ட் ரவுண்டு ஆரம்பிக்குது. செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்டிங் வந்து 3/8/2020 ஆகஸ்ட் 3 ஆரம்பிக்குது. சாய்ஸ் ஃபில்லிங் 3, 4, 5 அந்த 3 நாள் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறோம். அங்கே ஃபஸ்ட் ரவுண்டுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் சொன்னோமோ அதே தான், டேட் மட்டும் நம்ம பார்த்துக்கணும். ஸோ ரிலீஸ் ஆஃப் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்து 7 அந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டை கன்ஃபார்ம் பண்ணுறது 7 8 2 நாள் கொடுக்குறாங்க. அப்புறம் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் கொடுக்குறது வந்து 9 காலேஜில் ஆர் டிஎஃப்சியில் போயிட்டு ரிப்போர்ட் பண்ணுறது வந்து 9 13 முடிய கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த ரவுண்ட் 2 முடியறது. ஓகே. அப்போர்டு மூமெண்ட்டு கொடுத்துட்டு வெயிட் பண்ணவங்களுக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் கொடுக்குறது வந்து 17/8. ஸோ செகண்ட் ரவுண்டு ஆகஸ்ட் 17 முடிஞ்சிருது. அடுத்து தேர்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா 135.5 அதிலிருந்து 77.5 அந்த அக்ரிகேட் மார்க்ஸ் உள்ளவங்களுக்கு தான் ரவுண்ட் 3. அதில் பார்த்தீங்கன்னா எப்போ ஸ்டார்ட் ஆகுது 17/8. செகண்ட் ரவுண்டு முடியறது 17/8 தான். தேர்ட் ரவுண்டு ஸ்டார்ட் ஆகிறதும் 17/8/2026. சாய்ஸ் ஃபில்லிங் அதுதான் ஃபஸ்ட்டு சாய்ஸ் ஃபில்லிங் தான். ஸோ 17, 18, 19 இந்த 3 நாள் அவங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும். ரிலீஸ் ஆஃப் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து 21 வருது. ஓகே. பார்த்தீங்கன்னா 2 நாள் டைம் எடுத்துக்கிறாங்க. சாய்ஸ் ஃபில்லிங் முடிஞ்சு அடுத்த நாள் டைம் எடுத்துக்க, அதுக்கு அடுத்த நாள் தான் ரிலீஸ் ஆஃப் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வருது அப்படிங்கிறத பார்த்துங்க 3 ரவுண்ட்லேயுமே. ஸோ இதில் 3ஆவது ரவுண்டில் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு 2 நாள் கொடுத்துருக்காங்கல்ல டைமு, அது என்னது 21/8 22/8. அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆஃப் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் அது வந்து 23/8 கொடுக்குறாங்க. காலேஜில் அல்லது டிஎஃப்சியில் போய் ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு 23/8 27/8 முடிய டைம் கொடுத்துருக்காங்க. அடுத்து அந்த அப்போர்ட் மூவ்மெண்ட் கொடுத்துட்டு வெயிட் பண்ணவங்களுக்கு பெட்டர் காலேஜ் இருந்ததுன்னா ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் கொடுப்பாங்களே, அது வந்து 31/8 கொடுக்குறாங்க. 31/8 தேர்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வந்து முடிஞ்சிருது. ஸோ இதில் யார் யார் என்ன ரவுண்டில் இருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். உங்களுடைய அக்ரிகேட் மார்க் எவ்வளோன்னு தெரியும்.
200 to 173.3 இருக்கீங்களா, 173லேருந்து 135 இருக்கீங்களா, 135லேருந்து 135.5லேருந்து 77.5 இருக்கீங்களான்னு உங்களுக்கு தெரியும். ஸோ உங்களுடைய மார்க் ரேஞ்சுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அந்தந்த ரவுண்டுக்கு கவுன்சிலிங்க்கு ரெடி ஆகிக்கணும். நம்ம கவுன்சிலிங்கில் முக்கியமான விஷயம் வந்து என்னென்னா அந்த சாய்ஸ் ஃபில்லிங் தான். சாய்ஸ் ஃபில்லிங் இதில் தான் நமக்கு வந்து காலேஜ் கிடைக்குதா இல்லையா அப்படிங்கிறத முடிவு பண்ணுறது. ஸோ சாய்ஸ் ஃபில்லிங்க்கு நம்ம காலேஜ் லிஸ்ட்டை இந்த டைமுக்குள்ளே ப்ரிப்பேர் பண்ணி, நீங்கள் ரவுண்டு 1 இருந்ததுன்னா இந்த 20 நாள் டைம் இருக்குது. அந்த 20 நாளுக்குள்ளே நல்லா நம்ம என்னெல்லாம் சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி சூஸ் பண்ணோம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து சொல்லிகிட்டே வந்துட்டுருக்கோம். காலேஜ் லிஸ்ட்டும் வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு ரேஞ்ச் ஆஃப் கட் ஆஃப் மார்க்ஸ்க்கும் அக்ரிகேட் மார்க்ஸ்க்கும் காலேஜ் லிஸ்ட்டு லாஸ்ட் இயர் ரேங்க்கை பேஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் பாருங்கள். இன்னும் சில விஷயங்கள் சொல்லுவோம். அதெல்லாம் வச்சுட்டு காலேஜ் லிஸ்ட்டை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். சாய்ஸ் ஃபில்லிங்க்கு முன்னாடி காலேஜ் லிஸ்ட்டை ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதுதான் இப்போ நம்ம பண்ண வேண்டியது. எல்லா ரவுண்டும் ஃபஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட் 3 ரவுண்டில் உள்ளவங்களும் அந்த காலேஜ் லிஸ்ட்டு சாய்ஸ் ஃபில்லிங்கான காலேஜ் லிஸ்ட்டை ரெடி பண்ணி வச்சுக்கிறது தான் இப்போ நம்ம பண்ணக்கூடிய முக்கியமான வேலை. ஓகே, இதே ஷெடியூல் தான் 7.5% கோட்டா இருக்கும். இதே சேம் ஷெடியூல் தான். ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 3 ரவுண்டுக்குமே டேட்ஸ் வந்து அதே தான் நடக்க போகுது. ஓகே, ஸோ இதுதான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வொகேஷ்னல் ஜென்ரல் கவுன்சிலிங் ஷெடியூல். வொகேஷ்னலுக்குன்னு ஷெடியூல் வந்து தனியாக போட்டாங்க. அது ஒரே ரவுண்டில் தான் இருக்குது. ஏன்னா அவங்க வந்து ஸ்ட்ரென்த் கம்மியாக இருக்கும். ஒரே ரவுண்டு தான் பார்த்தீங்கன்னா. வொகேஷ்னல் வந்து ஸ்டார்ட் ஆகிறது வந்து சாய்ஸ் ஃபில்லிங் வந்து 20/7 ஆரம்பித்து 22 முடிஞ்சிருது. ரிலீஸ் ஆஃப் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் 24/7, டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபார்ம் பண்ணுறது 24-25 2 நாள், ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ரிலீஸ் பண்ணுறது 26, காலேஜில் ஆர்டிஎஃப்ஸில் ரிப்போர்ட் பண்ணுறது 26லேருந்து 30க்குள்ளே. அடுத்து 3/8 கவுன்சிலிங் வந்து முடிஞ்சிருது. எதுக்கு? இது வொகேஷ்னல் ஜென்ரல் கவுன்சிலிங். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டடிடு 7% ரிசர்வேஷனில் வொகேஷ்னல் கவுன்சிலிங் ஷெடியூல். இது வந்து பேரலாக அதே நாளில் தான் நடக்குது. இங்கே எப்படி வந்து ஜென்ரல் வொகேஷ்னல் கவுன்சிலிங் எந்த டேட்ஸில் நடக்குதோ, இந்த ஷெடியூல் எப்படி இருக்கோ ஜென்ரல் வொகேஷ்னல் கவுன்சிலிங் அதே தான் 7.5% வொகேஷ்னல் குரூப் படித்தவங்களுக்கான கவுன்சிலிங் ஷெடியூலும் அதே டைமில் தான் நடக்குது. அதே டேட்ஸ் தான், மேலே சொன்ன அதே டேட்ஸ் தான். 20 ஆரம்பித்து 3/8 முடிஞ்சிருது. 3/8 ஆகஸ்ட் 3 முடிஞ்சிருது. இந்த கவுன்சிலிங் வந்து ஆகஸ்ட் 3 முடிஞ்சிருது. நமக்கு ஜென்ரல் கவுன்சிலிங் என்றைக்கு முடியுது? அது வந்து 31/8 முடியுது. ஆகஸ்ட்டு தேர்ட் ரவுண்டு வந்து ஆகஸ்ட் 31 தான் முடியுது. 7.5க்கும் சரி, ஜென்ரல் கவுன்சிலிங் சரி, ஆகஸ்ட் 31 முடியுது. ஓகே, ஸோ இந்த ஷெடியூலை வந்து பார்த்துங்க. நம்ம வெப்சைட்லேயே இருக்குது. ஷெடியூலை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம எந்த ரவுண்டு, ஒவ்வொரு ரவுண்டும் எப்போ நடக்குது, என்னென்ன ஸ்டேஜ் எப்போ நடக்குது அப்படிங்கிற ஷெடியூலை வந்து நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சாய்ஸ் ஃபில்லிங்கான காலேஜ் லிஸ்ட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓகே, அதுக்கான கைடன்ஸ் வந்து தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.